இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில இந்த பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை நான் செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற வேத பாட தலைப்பு என்ன அப்படின்னா கேள்வி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியை நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு நாம பார்க்க போற கேள்வி, தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறதான். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? Has God revealed himself to us? அல்லது தேவன் தம்மை நான் என்னுடைய நேச்சர் இப்படி, என்னுடைய தன்மை இப்படி, நான் இந்த காரியத்தெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது நான் ஒரு சில காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்றேன். கடைசியில உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க நிச்சயமாக கேட்கலாம். அப்புறம் கலந்துரையாடல் செய்யும் போது அதுலேயும் நீங்க பங்கு பெற நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, முதலாவது ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறார் அப்படின்னா, தான் படைத்த காரியத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய படைப்பின் மூலமாக அப்படின்ட்டு நாம நிச்சயமாக சொல்லலாம். சங்கீதம் 19:1-2 நாம இப்படியாக சொல்றதை நாம பார்க்கிறோம். தேவனுடைய படைப்பு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிற அந்த சூரியன், சந்திரன், அப்புறம் நட்சத்திரங்கள், இது எல்லாமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 19:1-2 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ரோமர் 1-20 வசனத்துல என்ன வாசிக்கணும் அப்படின்னா, தேவன் தம்மை இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார், ஆனா நாம தான் அவரை கண்டுகொள்ளாம போயிட்டோம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தேவன் தான் படைத்த அந்த படைப்பின் மூலமாக தன்னுடைய தன்மையை, தான் எந்த அளவுக்கு ஒரு பெரியவராக இருக்கிறார், மகத்துவமானவராக இருக்கிறார் என்பதை, மகிமையானவராக இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படையா காமிச்சிட்டாரு. ஆனா நாம காணாம இருந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்றத பாக்குறோம். 20 வசனம், ரோமர் 1:20, எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. யாராவது எனக்கு கடவுளை எனக்கு தெரியாதுங்க, கடவுள் தான் இதெல்லாம் படைச்சவன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க போக்கு சொல்ல முடியாது, போக்கு சொல்வதற்கு இடமில்லை. ஏன் அப்படின்னா, உலகம் தோன்றின முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டுச்சோ அதன் மூலமாக தேவன் தன்னுடைய நித்திய வல்லமையையும் தன்னுடைய தேவத்துவத்தையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது நாம காணும் ஒரு காரியம். இந்த படைப்பு விசிபிள், நாம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா தேவனுடைய வல்லமை, அவருடைய தேவத்துவம் அப்படிங்கிறது நாம பார்க்க முடியாத காரியம். பார்க்க முடியாத காரியத்தை பார்க்கிற காரியத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. இன்னொரு வேத பகுதி என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் 14:17, அப்போஸ்தலர் 14:17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14:17 இங்கே வேதவசனம் சொல்கிறது, அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். சோ இந்த இடத்துல பவுல் ஒருத்தரை குறித்து அவர் கோட் பண்றாரு, ஒரு பிலாசபரை பத்தி கோட் பண்றாரு. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் மழை பொழிந்து நமக்கு ஆகாரம் கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து இந்த உலகத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத, அப்புறம் தான் எப்படிப்பட்டவர் என்கிறத ஆண்டவர், கடவுள், கர்த்தர், அந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை இங்க மேற்கோள் காண்பித்து சொல்லுகிறார். அதை ஆமா அப்படிதான் அப்படின்னு பவுல் சொல்றதை நான் பார்க்கிறோம். சோ தேவன் தன்னை படைத்தவராக, எல்லாவற்றையும் தருபவராக, எல்லாவற்றையும் தாங்குபவராக, நடத்தி செல்பவராக, அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவராக தன்னை காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த உலகத்துல
நாம பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், நதிகள், சமுத்திரங்கள், இது எல்லாமே ஆண்டவருடைய கை வேலைகள். ஆண்டவரை குறித்து இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். எனவே நாம ஒரு நாளும் கடவுள் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனா ரோமர் 1 21 ரோமர் 1:21 25 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்க வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, நாம தேவனுடைய மகிமைய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 21வது வசனத்துல, அவர்கள் தேவனை அறிந்தும், ரோமர் 1:21 வரைக்கும், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதாவது கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இந்த படைப்பின் மூலமாக அவர்களுடைய இருதயம் இருள்னால நிரம்பி போயிடுச்சு. அவருடைய சிந்தனை வீணானதா இருந்துச்சு. ஆண்டவர் அவங்க மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரிக்கல அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, தாங்க தான் ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரர்களாக இந்த மக்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமைய அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், அப்புறம் மிருகங்கள்ல எல்லா வகையான மிருகங்களுக்கும் அவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். அந்த தேவனை, நாம காண முடியாத மகிமையுள்ள வல்லமை உள்ள அந்த தேவனை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனுஷர்களுக்கும் ஒப்பாக மாற்றிவிட்டார்கள். பாருங்க, இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், மக்கள் எதையெல்லாம் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதையெல்லாம் வணங்குறாங்க, எவர்களையெல்லாம் வணங்குகிறார்கள், எல்லாத்தையும் படைச்ச தேவனை விட்டுட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி மக்கள் செய்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, தன்னுடைய இச்சைகளினாலும் ஒருவர் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தா, சரி நீங்கள் அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரும் அவர்களை விட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இந்த படைப்பு எல்லாமே தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளெல்லாம் படைச்சவரு. அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பவரு. அவர் எல்லாத்தையும் தாங்குபவர், எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவர் அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த படைப்பு நமக்கு காட்டுகிறது. போன வாரம் நம்ம பார்த்தோம், படைப்பு படைப்பாளியை காண்பிக்கிறது, டிசைன் டிசைனரை காண்பிக்கிறது, கிரியேஷன் கிரியேட்டரை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் அந்த கிரியேஷன் ஆண்டவரை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எந்த கேள்விக்கு நம்ம பதில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறதுதான். தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா? ஆமா, நிச்சயமா வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படைப்பின் மூலமாக, தான் படைத்ததன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். அப்ப இயேசு யார் அப்படின்னு கேள்விப்படாதவங்க, ரட்சிப்பின் நற்செய்தியை கேள்விப்படாதவங்க, இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? அல்லது ஒருவேளை அவங்க படைப்பெல்லாம் பார்த்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவரு, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சவரு அப்படின்னு நம்பி அவரை தேடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? உதாரணத்துக்கு, ஒரு ஜங்கிள்ல, ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசுவை பத்தி கேள்விப்படல, நற்செய்தி கேட்கவும் இல்லை, யாரும் அவருக்கு போய் சொல்லவும் இல்லை. அவரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், இதெல்லாம் படைப்பு தான், நான் அதை கடவுளா தான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்கினார் அப்படின்னா அவரு பரலோகத்துக்கு போயிருவாரா? அவர் ஆண்டவரோட இருப்பாரா? நித்திய ஜீவன் அடைஞ்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வசனத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா, இங்க என்ன பாக்குறோம்னா, யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோருமே ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது படைப்பின் மூலமாக அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிருந்தார் அப்படின்னா, ஒருவேளை அவருக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுக்கலாம், பரலோகத்துல இடம் கொடுக்கலாம், ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம்.
அவரை வந்து நிச்சயமா நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த இந்த வசனத்தின்படி நம்ம சொல்லலாம். பட் என்ன நிஜம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஜம் என்ன அப்படின்னா, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறத நிஜம். இந்த உலகத்துல எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டாங்க. ஒரு ஒரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தேவன் யார் அப்படிங்கிறது ஆதியில இருந்து தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கு? இந்த படைப்பின் மூலமாக. இந்த ஆறு வந்து தேவன் கிடையாது, இந்த இந்த பாம்பு வந்து தேவன் கிடையாது, இந்த இந்த சிங்கம் வந்து தேவன் கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் படைச்சவர் இருக்கு. அந்த சூரியன் வந்து கடவுள் கிடையாது, இது எல்லாத்தையும் படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஆதி முதல் கொண்டு உலகத்தின் தோற்றத்துல இருந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் வேதவசனம் என்ன சொல்றது அப்படின்னா, ஒவ்வொரு இதையெல்லாம் பார்த்து ஆஹ் அதாவது ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, உண்மையான தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராம எல்லோருமே பாவம் செய்து அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்து விட்டார்கள் அப்படிங்கறத நம்ம ரோமர் 3:23 நம்ம பாக்குறோம். ரியாலிட்டி, அதுதான் வந்து நிஜம். இந்த உலகத்துல நம்ம பாக்குற நிஜம் அப்படிங்கறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்லலாம், இந்த இந்த படைப்பு வந்து கடவுளை மற்றவங்களுக்கு காண்பித்தாலும் நாம மற்றவங்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பொறுப்பு வந்து நமக்கு இருக்கிறது. நம்ம மூலமாகவும் ஆண்டவர் தன்னை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னா, தேவன் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா? ஆமா, படைப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கறத முதல் ஆன்சர். ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னா, பைபிள் மூலமாக, வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப இந்த படைப்பின் மூலமாக வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற அந்த காரியம் வந்து ஜெனரல் ரெவலேஷன் சொல்லலாம். பொதுவான ஒரு வெளிப்பாடு, வெளிப்படுத்துதல் அல்லது வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொதுவான வெளிப்பாடு, இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு, நீங்க எல்லாம் இயேசுவை விசுவாசிங்க அப்படின்லாம் மிக தெளிவாக சொல்றது இல்ல. ஒரு உண்மையான தேவன் இருக்கிறாரு, எல்லாத்தையும் படைச்ச ஒரு தேவன் இருக்கிறாரு அப்படிங்கறத இது சொல்றது நிச்சயமாக தெளிவாக சொல்லுகிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா குறிப்பிட்ட விதத்துல இயேசுவை பற்றியோ, இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு, நமக்காக அவர் நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்தாரு, இப்படிப்பட்ட அந்த நற்செய்தியின் உள்ளடக்கத்தை வந்து இது சொல்லல அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்காக தான் வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் நமக்கு எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எல்லா நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கனிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாமே, வேத புஸ்தகம் எல்லாமே, நாம பார்க்கிற இந்த பைபிள் வந்து தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. காட் பிரீத்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கு. தேவனுடைய சுவாசத்தின் மூலமாக, தேவனுடைய இன்ஸ்பிரேஷன் மூலமாக, தேவனுடைய உந்துதல் மூலமாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த தேவனுடைய உந்துதல் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா நிலைகளிலும் நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு இது நமக்கு போதனையை கொடுக்குது, இது கனிந்து கொள்ளுது, நம்மை சீர்படுத்துகிறது, நீதியின் பாதையில இது நம்மை நடத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 2 பேதுரு 1:21 தீர்க்கதரிசிகள் எல்லோருமே தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது நான் பார்க்கிறோம். 2 பேதுரு 1:21. எப்படி இவங்க தேவ ஆவினால ஏவப்பட்டு எழுதினாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சில சொல்றது போல. ஃபார் எக்ஸாம்பிள், குரான் வந்து எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீப்ரியல் அப்படிங்கிற அந்த தேவதூதன் மூலமாக கடவுள் அந்த குரானை கொடுத்து, ஜீப்ரியல் என்ன செய்யறாருன்னா, அவரு டிக்டேஷன் போடுவாங்க நம்ம ஸ்கூல்ல எல்லாம், ஆப்பிள் இஸ் அ குட் ஃப்ரூட் அப்படின்னா ஆப்பிள் இஸ் அ குட் ஃப்ரூட் அப்படியே எழுதுறாங்கல்ல, டிக்டேஷன் சொல்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சொல்ல வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல அப்படியே எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து டிக்டேஷன். ஆனா இங்க நாம பாக்குற வேத புஸ்தகத்துல பாக்குற அந்த ஏவப்படுதல் அப்படிங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து அவர்களை
உந்துறாரு, ஒரு செய்தியை கொடுக்க அவர் உந்துறாரு. இவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, மக்கள் தேவனுடைய உந்துதல் எல்லாமே தேவனுடைய உந்துதலுக்கு கீழே இருந்து அவங்க வந்து சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தி, சரியான உதாரணத்தை உபயோகப்படுத்தி, அந்த எந்த கலாச்சார பின்னணியில, எந்த வரலாற்று பின்னணியில ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உந்துதலை கொடுக்கிறாரோ, அந்த உந்துதலின் கீழே அவங்க என்ன செய்றாங்கன்னா, சரியான வார்த்தைகளை, சரியான உதாரணங்களை பயன்படுத்தி அவர்கள் அந்த கலாச்சாரத்துல இருக்கிற மக்களுக்கு செய்தியை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 39 அல்லது 40 பேர் வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1400 வருஷத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க. எல்லோரும் பல்வேறு பின்னணியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல இருந்து எழுதியிருக்காங்க. ஒருத்தவங்களை அவங்க வந்து பார்த்ததெல்லாம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ இருந்தாலும் ஒரே செய்தி, ஒரு நூல் எப்படி ஒரு சேலையில முழுவதுமாக கடந்து வருகிறதோ அது போல ஒரு செய்தி, தேவனுடைய மீட்பின் பணி என்ன அப்படிங்கிற அந்த செய்தி பாத்தீங்கன்னா பைபிள்ல எல்லா புஸ்தகங்களிலும் அது தொடர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். எங்கேயுமே அது இசகாமல் பிசகாமல் அது அப்படியே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏன் அப்படின்னா ஒரு 39 அல்லது 40 மனித ஆசிரியர்கள், மனித எழுத்தாளர்கள் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே எழுதுனது யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். சோ ஏவப்பட்டு எழுதினார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால்தான் நீங்க ஏசாயாவுடைய புஸ்தகத்தை பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருப்பாரு. ஆமோஸ் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்துல அவங்களுடைய காலகட்டத்துல அவருக்கு என்ன வார்த்தைகள், அவர் சாதாரண ஒரு மேய்ப்பர் தான். சோ அவருக்கு ஏத்த மாதிரி எழுதினார். பவுல் பாத்தீங்க அப்படின்னா பவுல் அவருடைய வாதங்கள், அப்புறம் அவருடைய வார்த்தை பிரயோகம் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே போல பேதுருடைய வார்த்தை பிரயோகம், அவருடைய வாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருடைய ஆழத்துவத்தையும், பர்சனாலிட்டியையும், அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும், அவங்க மொழி வளத்தையும், மொழி திறனையும், அப்புறம் அவங்களுக்கு இருந்த அறிவையும் பயன்படுத்தி ஆண்டவர் எல்லாத்தையும் எழுத வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியின் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டது வேத புஸ்தகம். இது வந்து ஸ்பெஷல் ரெவலேஷன். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீங்க லூக்கா எப்படி எழுதினார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லூக்கா சொல்றாரு எப்படி எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அன்றைக்கு இருந்த கண்கூடாக இயேசுவை பார்த்தவர்கள் அந்த சாட்சிகள் எல்லாம் போயிட்டு இன்டர்வியூ மாதிரி பண்ணி, இன்வெஸ்டிகேட் பண்ணி, ஆராய்ந்து அதை தொகுத்து ஒரு ஒழுங்கு கிரமமாக அவர் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின் கீழே அது எல்லாமே நடந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரால கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம் வரலாற்று பூர்வமாக உண்மை உள்ளது, நிஜமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அது மட்டுமல்ல, நிறைய தீர்க்க தரிசனங்கள் வரலாற்று பூர்வமாக நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனா இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேத புஸ்தகத்தை நம்ம வந்து ஒரு சயின்ஸ் புக்காகவோ அல்லது ஹிஸ்டரி புக்காகவோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஹிஸ்டரி புக் அப்படின்னு சொல்லும்போது இந்த குப்தர்கள் காலம், அப்புறம் மௌரியர்கள் காலம்னு சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் அப்படியே நம்ம மற்ற ராஜாக்களோட அப்படியே ஒப்பிட்டு பேசுற மாதிரி எல்லாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புஸ்தகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா இது நிச்சயமாக வரலாற்று புஸ்தகம் தான். என்ன மாதிரியான வரலாற்று புஸ்தகம் அப்படின்னா, இறையியல் வரலாற்று புஸ்தகம், தியோலாஜிக்கல் ஹிஸ்டாரிக்கல் புக், இறையியல் வரலாற்று புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது தேவன் மனுஷங்களுடைய வரலாறுல எப்படி ஈடுபட்டு தன்னுடைய மீட்பின் பணியை செய்தார், மக்களை கொண்டு செய்தார் அப்படிங்கறத இது சொல்றத நம்ம பாக்குறோம். சோ அந்த கண்ணோட்டத்திலேயே நம்ம வேத புஸ்தகத்தை பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஊர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அந்த ஊருன்றது எங்க இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம வரலாற்றுல போயிட்டு தேடி நம்ம படிக்கணும். ஆனா ஊருன்ற பட்டணம் இருந்திருக்கிறது. அதே போல எரிகோ, அப்புறம் இன்னும் பல்வேறு பட்டணங்கள், மக்கள் கூட்டங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் எல்லோருமே இருந்தார்கள். அப்புறம் அந்த பட்டணங்களும் இருந்தது. இவைகளை குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தோண்டி பார்க்கணும். எல்லாமே பைபிள்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்ப இந்த வேத புஸ்தகத்துல
இந்த அதாவது நம் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வேத புஸ்தகத்துல பல்வேறு ஜான்ராஸ் இருக்கு. ஜான்ரா அப்படின்னா எழுத்து நடைகள் இருக்கு, வரலாறு இருக்கு, அப்புறம் பிரமாணங்கள் இருக்கு, கவிதை நடையில இருக்கு சில போர்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம், ஒரு ஒரு தேவ உரை எப்படி வரும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுத்து நடைகள்லாம் இருக்கு. நாம அந்தந்த எழுத்து நடைகளை நாம அப்படியே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த எழுத்து நடைக்கு ஏற்றாது போல நாம வியாக்கியானம் செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம மெய்ப்பர் அப்படிங்கிறது ஒரு உருவகமாக நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். மெய்ப்பர்னா அப்படியே ஒரு லிட்டரலாகவே நாம ஆடா மாறுறது கிடையாது, ஆடாக நாம உருவகப்படுத்தப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம ஒவ்வொரு ஜான்ராயும் நம்ம ஜான்ரா அப்படிங்கிறது எழுத்து நடை, அதை நம்ம பார்த்து படித்துக் கொள்வதும் அந்த அந்த எழுத்து நடையின்படி வேத புஸ்தகத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு நம்ம சொன்னோம், ஆமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எப்படி வெளிப்படுத்தினாரு? இந்த படைப்பின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இரண்டாவதாக எப்படி வெளிப்படுத்தினாரு? இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ படைப்பின் மூலமாக அது இன்னும் தெளிவா இல்ல, வேத புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார். அப்கோர்ஸ் அது தெளிவுதான். அதை காட்டிலும் இன்னும் தெளிவாக எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, தேவனே இந்த உலகத்துல மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். வேத வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அந்த வார்த்தை தான் மாம்சமானது அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற அந்த வசனங்கள்ல அங்க யோவான் சொல்றதை நம்ம பார்க்கலாம். சோ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்துல அவர் தன்னை வெளிப்படுத்தினார். நீங்க கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயேசுவை பார்த்தா போதும். நிறைய நம்ம சுவிசேஷங்களை மற்ற எல்லா வேத பகுதியில் நம்ம படிக்கணும். சுவிசேஷங்களை வாசிக்க 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 இயேசு எப்படி இருந்தாரு, இயேசு எப்படி இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இயேசு எப்படி இருந்தாரு, எப்படி நாம இயேசுவை போல இருக்கணும் அப்படிங்கறத மற்ற நிருபங்கள்ல பவுலோ பேதுருவோ மற்றவர்களோ சொல்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ தேவனை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவை நம்ம பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இயேசு யார் அப்படின்னா, திருத்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுல இந்த இரண்டாவது நபர் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். திருத்துவத்தை குறித்து நம்ம இன்னொரு பாடத்துல நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். சோ வேத வசனம் இயேசு கிறிஸ்து தேவன் என்பதையும் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த தேவன் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசு எப்படி எந்த ஃபார்ம்ல இருந்தாரு, சரீரத்துல தான் இருந்தார் அப்படிங்கிறத மிக தெளிவாக கொலைசெய்யர் 2வது அதிகாரம் 9வது வசனம் நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சரீரத்துல இருந்தார் அப்படிங்கிறதையே நிறைய பேர் ஒரு சிலர் எல்லாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்கள் தவறான போதனையை செய்கிறார்கள். அந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட தவறான போதனைகள் இருந்தது. கடவுள் மனுஷனானார் அப்படிங்கிறதையும் அவங்க நம்புறது இல்லை. எப்படி மனுஷனா கடவுள் வர முடியும்? அதெல்லாம் வர முடியாது. மனுஷன் ஒரு ஈன பிறவி, எப்படி கடவுள் மனுஷனாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் வாதம் செய்கிறார்கள். அன்றைக்கும் ஆதி சபையில கூட ஒரு சிலர் எல்லாம் வாதம் செய்தார்கள். அது ஒரு கள்ள போதனை. கொலைசெய்யர் 2வது அதிகாரம் 9வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. ஆண்டவருக்குள்ள முழு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள முழு தேவத்துவமும் இருந்தது. ஆனால் அவர் மனுஷனாக இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்திருக்கிறார் அப்படின்னா, மனுஷனாகவே இந்த உலகத்துல தன்னை வெளிப்படுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இந்த கடவுள் இன்னைக்கு நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரா, இன்னைக்கு தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம், அப்புறம் யோவான் 16:7 இந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார் அப்படின்னா என்ன மாதிரியான சகல சத்தியத்துக்குள்ள அவர் நடத்துவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு சொன்னாரோ அதை நமக்கு நினைப்பூட்டி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். இங்க யோவான் 14:12 யோவான் 14:12
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை அவன் செய்வான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், நான் பிதாவிட்ட போறேன், என்னை விசுவாசிக்கிறவன் பெரிய கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கிறார். 16வது அதிகாரத்துல 16வது அதிகாரம் 16:7 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க என்ன அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே 14:26 எஸ் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எக்ஸாக்ட்லி 14:26 நாம பாக்குறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதிப்பார் அப்படிங்கறத நாம இங்க மிக தெளிவாக நாம பாக்குறோம். சோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் பரிசுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோ இயேசு என்ன சொன்னாரோ அதை நமக்கு நினைப்பூட்டி அவர் நம்ம இடத்துல பேசுவார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசுக்கு சாட்சி கொடுப்பார், இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதற்கு வந்து சாட்சி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக பாக்குறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்துல இல்லாத ஒரு புதிய வெளிப்பாடை கொடுப்பாரா, புதிய ஒரு ஒரு கன்விக்ஷன், இதுதான் ஆண்டவர் வந்து உங்ககிட்ட தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத புஸ்தகத்துல இல்லாத ஒன்றை நமக்கு சொல்வாரா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல மாட்டார். ஆனா வெளிச்சத்தை ஊட்டுவாரா அப்படின்னா நிச்சயமாக வெளிச்சத்தை ஊட்டுவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுல பல்வேறு பொருட்கள் இருக்கிறது, எல்லா பொருட்களுமே அங்கதான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு ஒரு டார்ச் லைட்டை வச்சு நீங்க வெளிச்சம் அடிச்சு நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அது எல்லாமே அங்கதான் இருக்கு. ஆனா அங்க இல்லாத ஒரு காரியத்தை நீங்க அங்க கண்டுபிடிக்க முடியாது, அதுக்குள்ள இருக்கிறதா நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா வெளிச்சம் வந்து அங்க நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு நாளும் முழுசு நீங்க தேடினாலும் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு அந்த அந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அது போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வெளிச்சத்தை ஊட்டி அவர் நமக்கு வந்து வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். வசனத்துல உள்ளதை நம்ம புரிஞ்சுக்க அவர் நமக்கு உதவி செய்கிறார், சத்தியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க உதவி செய்கிறார். ஆனா புது புது வெளிப்பாடு பைபிள்ல இல்லாத ஒன்றை அவர் கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார், வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல எபேசியர் 1:17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அதாவது ஆண்டவர் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிற, தெளிவை கொடுக்கிற ஆவியை தந்தருள வேண்டும் என்று சொல்லி. சோ பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா தெளிவின் ஆவியானவராக இருக்கிறார், அவர் ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் வந்து நமக்கு வெளிப்படுத்துற எல்லா காரியங்களுமே பரிசுத்த ஆவியானவர் வசனத்திலிருந்து வெளிப்படுத்துற காரியம் எல்லாமே வசனத்தோட ஒத்து போற காரியங்களாக இருக்க வேண்டும். இதை தாண்டி நமக்கு ஒருவேளை வரங்களின் மூலமாக நம்ம செயல்படும் போது, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, அப்புறம் ஞானத்தின் வார்த்தையின் மூலமாக, அறிவின் வார்த்தையின் மூலமாக நமக்கு கிடைக்கிற எல்லா சத்தியங்களும், நீங்க தீர்க்க தரிசனம் ஒருத்தவங்களுக்கு சொல்லும் போது கூட அந்த தீர்க்க தரிசனமும் எதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா வேத புஸ்தகத்திற்கு கீழாக இருக்க வேண்டும், வேத புஸ்தகத்திற்கு உள்ளடங்கியதாக, சப்ஜெக்ட் டு த பைபிள், வேத புஸ்தகத்திற்கு அடங்கினதாக அது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இது எல்லாமே மிக முக்கியமான காரியங்கள். நான் இன்னைக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு நான் வழிகாட்டுதல தரேன், ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனங்கள் வந்து வேத புஸ்தகத்தோடு கூட இசைந்து போவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி போகல அப்படின்னா நம்ம நிச்சயமாக கண்டுகொள்ளலாம் இது தேவனுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப நம்ம பார்த்தவருடைய ரீகேப் என்ன அப்படின்னா,
ஒரு ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, தேவன் தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதல் நம்ம பார்த்தது, தேவன் படைப்பின் மூலமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் தேவன் வேத புஸ்தகத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன செய்றாரு, தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்ப வேத புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சம் காண்பித்து வேத புஸ்தகத்தின் அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஆனா இத நம்ம ஒரு புதிய வெளிப்பாடு, வேத புஸ்தகத்துக்கு வேத புஸ்தகத்தோடு இசைந்து போகாத ஒரு புதிய வெளிப்பாடை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, வரங்கள் வரங்கள் மூலமாக செயல்படும் போது நாம மக்களுக்கு தேவனை குறித்து சொல்லும் காரியம், ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும் காரியங்கள் எல்லாமே வேத புஸ்தகத்திற்கு வேத புஸ்தகத்தோடு இசைந்து போக வேண்டும் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இப்ப சரி, இந்த பாடத்துல நாம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, முதலாவதாக ஆண்டவரை, இந்த படைப்பை பார்க்கும்போது நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை நம்ம புரிந்து கொண்டு அவருடைய உறவுல ஆழமா வளர்றதுக்கு தான் இந்த படைப்பு இருக்கு, வேத புஸ்தகம் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இதை நாம புரிஞ்சு இன்னும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உறவுல அதிகமாக வளர வேண்டும். அது மட்டுமல்ல, பைபிளை நல்லா படிக்கணும். ஏன்னா இது ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லைங்களா? சோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை படிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். கொஞ்சம் பைபிள் இந்த வேத பாடத்துக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். உண்மையில் நேரம் எடுத்து வந்திருக்கீங்க. நாம இந்த வேத புஸ்தகத்தை படிக்கிறோம். ஏன் அப்படின்னா இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போதும் தேவனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். அருமையானவர்களே, சோ இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு புரியல அப்படின்னா, பைபிள் அவங்க படிக்கிறது இல்ல. பைபிள் இப்ப நான் இப்ப உங்களுக்கு போதிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது கூட செகண்ட் ஹேண்ட் நாலேஜ் தான். நீங்களே என்ன செய்யணுமோ அதிகமா படிக்க வேண்டும். இப்ப நான் சொல்லும் காரியத்தை கூட நீங்க பைபிள்ல ஆராய்ந்து பார்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தான் அல்டிமேட் ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனை வெளிப்படுத்துற ஒரு கடைசி அல்லது எல்லாத்துக்கும் மேலான ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னா யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே வெளிப்பாடாக இருக்கிறார். அப்ப நம்ம அவரை பிடிச்சுக்கணும். நம்ம அதாவது ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக இயேசு என்ன செய்வாரு, இப்ப இருந்தா இயேசு என்ன செய்வாரு, இயேசுவை போல நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது, பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில அப்படி யோசித்து நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அன்பு செலுத்துறாரு, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு நிச்சயமாக உதவி செய்யறாரு அப்படிங்கிறத நான் பாக்குறோம். அது மட்டுமல்ல, வேத புஸ்தகம் தான் நமக்கு எல்லாத்த காட்டிலும் அத்தாரிட்டி. ஒரு அங்கிள் சொல்றாரு, ஆண்டி சொல்றாரு, இல்ல பாஸ்டர் சொல்றாருன்னே வச்சுக்கோங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, வேத புஸ்தகத்துல இது இருக்கா, வேத புஸ்தகம் இது எனக்கு காண்பிக்குதா அப்படின்னு நம்ம பாக்குறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, சோ யாராவது வேத புஸ்தகத்துக்கு புறம்பானது, முரணானதை சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நானே சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கேள்வி கேட்கலாம், இது எப்படி அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்ம சர்ச்ல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நம்ம டீச் பண்றோம். அதே போல என்னை யாரும் இது ஏன் பைபிள்ல இருக்கு, நீங்க இதை சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டாலும் அவர்களுக்கு நான் பொறுமையோட வேத புஸ்தகத்திலிருந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒருவேளை நான் சொல்வது தவறாக இருந்தாலும் நான் என்னை மாற்றிக்கொள்ள விருப்பப்படுறேன். இது இட்ஸ் a லேர்னிங் கம்யூனிட்டி. நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, சோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துவதற்காக தான் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது.